சமய வாரியில் போய் படியாது சரண திருத்தோணி காட்டி பரமுத்தி வீடளிக்கும் ஏர்கொண்ட சைவ சித்தாந்த குரு தேசிகனை எழுது புகழ் ஆரூரானை ஏத்து சொல் தமிழ் தலையனை என்று திரு கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீ சத்தியஞான தேசிய தீர்க்கதரிசிகளை போற்று முகமாக அவருடைய சீடர் சத்தியஞானி பிள்ளைத்தமிழில் அற்புதமாக குருவருள் திறத்தை உணர்த்தி அருள் இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல சிவபெரும்பொருள் துணை கொண்டு குருவர்களோடு நிகழ்கின்ற தருமபுரி நடுப்பட்டி ஒடியூர் முப்பெரும் விழாவிலே நாமும் கலந்து கொண்டு ஆசிரியரை நல்கும் முகமாக சிலவற்றை உங்கள் சிந்தனைக்கு விடுப்பதற்கு திருவருள் துணை புரிந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சிவ செந்தில்குமார் அழைத்து தங்க வைத்து நம்மை சந்தித்து ஆசி பெற்று உரிய நேரத்தில் நம் வருகையை உறுதி செய்திருக்கிறார் என்றால் அவர் எந்த முனைப்போடு மிக அற்புதமாக இந்த விழாவினை முன்னின்று நடத்துகின்றார் என்பது அடியார் பெருமக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல முன்னெடுப்பாகும். ஒரு விழா எடுப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. நமது கூடம்பட்டி சுவாமிகள் அருளியவாறு இத்தனையோ இடர்பாடுகள் அருளாளர் பெருமக்களுக்கு அப்பொழுது நாம் அவற்றையெல்லாம் அனுபவித்துத்தான் நாம் இன்ப நிலையை எய்த இயலும் என்பதில் ஐயமில்லை. ஆமிதி நாடி அறம் செய்யுமின் போமிதி நாடி புனிதரை போற்றுமின் நாம் இதை வேண்டுவது என் சொல்லின் ஆமிதி பெற்ற அருமை வல்லாருக்கே என்று அற்புதமாக திருமூலர் குறிப்பிடுகின்றார். நாம் விதிமுறை வழுவாது அவர்கள் அதை வலியுறுத்தி சொன்னார்கள். நால்வர் போன போக்கிலே செல்ல வேண்டும், நெறியல்லா நெறியில் செய்யக்கூடாது என்பதை அற்புதமாக கூடம்பட்டி சுவாமிகள் எடுத்துரைத்தார்கள். அதைத்தான் திருமூலர் முன்னையே சொல்லியிருக்கின்றார். ஆமிதி நாடி அறம் செய்யுமே. நாம் ஒரு அறச்செயலை செய்வதாக இருந்தாலும் கூட அது விதிமுறை விடுவாது, பிறருக்கு துன்பம் விளைவிக்காது, எல்லோருக்கும் இன்பம் வைப்பதாக அந்த அறச்செயல்கள் அமைய வேண்டும் என்று அற்புதமாக சுட்டுகிறார் திருமூலர். அதிலும் நமது திருநாவுக்கரசு திருமணத்து சுவாமிகள் குறிப்பிட்டார்கள். உதராபதியாருடைய அருள் காட்சியும் செண்பகுப்பு மனத்துடன் மனம் வீச அவர் கடவர்கோன் மகாராஜாவிற்கு அருள் புரிந்தது இன்றளவும் சிறப்பாக செங்காட்டங்குடியில் நிகழ்வதை கண்முன்னே படம் பிடித்து காட்டினார்கள். விழாவோ புகழ்ச்சோழ நாயனார் குருபூஜை விழா. அவர் சொல்லியிருப்பதோ சிறு தொண்டர் பெருமையை. தொண்டர் பெருமை சொல்லவும் பெரிதோ என்பதற்கேற்ப இந்த பெரிய புராணத்துக்கு தோற்றுவாயே திருத்தொண்டர் புராணம் தான். திருத்தொண்டர் புராணத்திற்கு திருத்தொண்ட தொகைதான். அதை விரண்மீண்ட நாயனார் வாயிலாக தியாகேச பெருமான் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாயிலாக வழங்கி அருளியிருக்கின்றார். திருவாரூர் பிறந்தார்கள் அடியார்க்கும் அடியேன் என்று அங்கே சிறப்பிக்கிறார் என்றால் அந்த திருவாரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு திருத்தொண்டர் புராணம் என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லலாம். சேக்கிழாருக்கு வாயிலாக அமைந்தது திருத்தொண்ட தொகையும் அந்தாதியும். இப்பேற்பட்ட சிறப்புக்குரியவற்றையெல்லாம் பெருமான் அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்பதற்கேற்ப நிகழ்கின்றது. ஏகலைவன் அவர்கள் அருமையாக தனது சிறப்புரையிலே ஒரு நல்ல கருத்தை அடியார் பெருமக்களுக்கு அற்புதமாக சுட்டி காட்டினார்கள். நாம் அடியார்கள் ஆவது பெருமை என்ன, திருவேடம் தரிப்பது பெருமை என்ன, அடியார் இலக்கணத்திற்கு உரியவாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அற்புதமாக சொன்னார்கள். இப்பொழுது ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பது குருவால் தீட்சை செய்விக்க பெற்று குருவருள் துணையின்றி தாமாக அடியாராக முனைபவர்களால் தான் அத்தகு ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்திலே காண முடிகிறது. முறைப்படி சிவதீக்கை பெற்று
அவர்கள் சிவபூஜையும் செய்து திருக்கோயில் வழிபாட்டையும் செய்வார்களேயானால் நன்றும் தீதும் பிறர் தர வரா என்பதை உணர்ந்து இருவழி ஒப்பு என்கின்ற மலபரிவாகத்தை எய்துவதற்குரிய தகுதியுடையவராக தம்மை ஆக்கிக் கொள்கின்றது இந்த ஆன்மா. அருளாசி உரை என்பது ஆதீனங்கள் வழங்குகின்றது உபதேசம்தான். நாங்கள் 2 ஆதீனங்களும் இங்கே எழுந்தருளி உங்களுக்கெல்லாம் அருளாசி நல்க வேண்டும் என்றால் நீங்கள் அதில் ஒரு துளியேனும் கடைபிடிப்பீர்கள் என்பதற்காக உபதேசமாக வழங்கப்படுவதே இந்த அருளாசி உரை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகளை நமக்கு எது ஏற்புடையதோ எது எளிமையானதோ அதை பின்பற்றுவதற்காகத்தான் 4 பெருமக்களும் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கின்றார்கள். வேத சிவாகமங்களாகட்டும், புராண இதிகாசங்களாகட்டும், தோத்திர சாத்திரங்களாகட்டும், எங்களை போன்ற ஆதீன குருமகா சன்னிதானங்கள் முனிபுங்கவர்களால் அருளப்பெற்ற பண்டார சாத்திரங்களாகட்டும், இவைகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று இயைபுடையனவே. ஒன்றிலிருந்து ஒன்று விரித்தும் பகுத்தும் வகுத்தும் தொகுத்தும் சொல்லப்பட்டிருக்கின்ற மெய்ப்பொருளை நாம் உணர்வதற்கு அவரவர்கள் வினைவழி அவர்கள் பெறுவதற்காக எடுத்துச் சொல்லப்பட்டதை அன்றி ஒன்றுக்கொன்று உயர்தாழ்வு அற்றது, பிரிதொன்றிலிருந்து பிரிதொன்று மாறுபட்டது அல்ல. நாம் செந்நெறியாகிய சிவநெறியில் செல்வதற்கு நமது அருளாளர் பெருமக்கள்